இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் தொடர்பான அறிவிப்பில் பல்வேறு சங்கத்தினரும் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். பேசலாம். சார் வணக்கம். உங்க தரப்புல முதல்ல இந்த அறிவிப்பை எப்படி எதிர்நோக்குறீங்க நீங்க? வணக்கம். நானு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஐகோர்ட் அமைப்புடைய தேசிய செயலாளர், தமிழக ஆட்சியக்கூடிய மூத்த தலைவர். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் எங்களை பொறுத்தவரையில் 2003 இழந்த இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தினை முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிப்படி 2026 ஜனவரி 3 மீண்டும் அதை தமிழ்நாடு திருந்திய ஓய்வூதிய திட்டம் என்ற முறையில் அறிவித்திருக்கிறார். இது இந்தியா முழுவதற்கும் ஒரு முன்னுதாரணமான ஒரு வரவேற்பாகும். எங்கள் சார்பில் அதை வரவேற்று அதில் இருக்கக்கூடிய மற்றதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பெருத்த வரவேற்பு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள், அரசு. சார், இந்த விதிமுறைகள் தொடர்பாக அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் வரும், இல்ல அது தேர்தலுக்கு முன்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விடுமா, இது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. இது தொடர்பாக நீங்க ஏற்கனவே அமைச்சர்கள் கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்லப்பட்டுச்சு? இல்ல, அதாவது தேர்தலுக்கு முன்னால் இது அறிவிக்கப்பட்டது. இது முற்றிலும் இது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். கவர்னர் அலெக்சாண்டர் காலத்துல 88 போராடுகிற போது சொன்னாரு, வருகிற அரசு இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தரும்னு. அதே மாதிரி திரும்ப கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைந்த போது அந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை தந்தார்கள். ஏன்னா இப்ப அவர் அறிவிச்சு இது அமுல்படுத்தினதுக்கு பிறகு முற்றிலும் அமுல்படுத்தப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அமுல்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார்கள். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வை பகிர்ந்து. நன்றி. வணக்கம்.